ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எலாஸ்டிக் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எலாஸ்டிக் நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்கேன். ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலாஸ்டிக் நைட்டியோட ஒவ்வொரு கிளாத்தும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரக்கூடிய கிளாத்து. ஸோ இதில் ஆம்ஹோல் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மீதி இருக்கிறது நம்ம ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆம்ஹோல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் ஃபோல்டிங் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஒரு ஹோல் மாதிரி வரும். அதில் நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரண்டில் வந்து எலாஸ்டிக் வரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த எலாஸ்டிக் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கிளாத் வந்து சுருங்கிடும். ஸோ அப்போ நமக்கு தேவையான வித்தும் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து நீங்கள் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அதை வந்து அந்த லைனுக்கு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலாஸ்டிக்காக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லைன் வந்து நம்ம போடுறோம். இதில் போட்டிருக்க இந்த லைன் வந்து நான் 2.5 இன்ச்சு சைஸில் நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடுங்க. உங்களுக்கு 1/4 இன்ச்சு சைஸில் ஃபோல்டிங் பண்ண வராது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 இன்ச்சு சைஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த லைன் வந்து நம்ம போட முடியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே தேவையான எலாஸ்டிக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரிப்பு. இதில் வந்து ஒரு 4 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதில் 2 பீஸ் வந்து ஃப்ரண்டில் வரும். பேக்கில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்கில் வைக்கிற கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஜாயிண்ட் போடுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு ஸ்ட்ரைட் பீஸாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப்பில் உள்ளே வைக்கிற கிளாத் வந்து நீங்கள் வேறு கிளாத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நைட்டிலே கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 40 சைஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்த நைட்டியோட சைஸு. இதை விட நீங்கள் சின்ன சைஸில் வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத்தே வந்து இருக்கும். பட் வந்து நம்ம எக்ஸ்எல் XXL சைஸ்லாம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாயின் போடுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் போட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதுக்கு மேலே நம்ம இனி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அதாவது ஃப்ரண்டில் வரக்கூடிய ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி ரைட் சைடு உள்ளே இருக்கிறது மாதிரி வச்சுட்டு இப்போ ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு சைஸில் கூட நீங்கள் இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் தான் வந்து நான் தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு பிறகு துணியை நல்லா பிரிச்சுட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு இப்போ இதுலேயும் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 15 தையல் போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு சைடுக்கான ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனி ஒரு ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ நான் செகண்டாக வந்து ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் 2 ஓரத்தையும் வந்து ஜாயின் போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 15 ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிப்பும் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து ஸ்ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் தான் வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இனி ஒரு சைடில் வந்து நமக்கு ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓப்பன் சைடில் தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துடுங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதில் நான் வந்து 1/4 இன்ச்சு சைஸில் தான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் 2.5 இன்ச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுக்கணும். அதுக்கும் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக்கை வந்து நீங்கள் உள்ளே வச்சு தைக்கும்போது எலாஸ்டிக் உள்ளே போகாது. அதனால் பார்த்து கரெக்டாக வந்து தைச்சி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால செகண்ட் ஃபோல்டிங் வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைனில் வந்து நம்ம தையல் போடணும். ஸோ நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எலாஸ்டிக் வந்து அந்த ஹோலுக்குள்ளாடி போகுதா அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம செகண்ட் ஃபோல்டிங் பண்ணி சைடு ஓரத்தில் தான் வந்து தையல் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த எலாஸ்டிக் போடுறதுக்கான இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு இதுக்குள்ளாடி நமக்கு எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம இதில் வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த ஹோலுக்குள்ளாடி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாதியில் எலாஸ்டிக் வந்த உடனே எலாஸ்டிக்கோட எண்டுலேயும் நீங்கள் வந்து ஒரு பின் வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ எலாஸ்டிக்கில் நம்ம எண்டுலேயும் பின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து எலாஸ்டிக் விடும்போது என்ன ஆகும்னா இந்த எலாஸ்டிக் உள்ளாடி போயிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் அந்த கிளாத்தோடு சேர்த்து நீங்கள் பின் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின் வந்து வெளியில் தெரியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி பின் வந்து வெளியில் தெரிஞ்ச பிறகு எலாஸ்டிக்கையும் அந்த கிளாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா பிடிச்சிருக்கணும் கையில், இல்லாட்டினா எலாஸ்டிக் வந்து உள்ளாடி போயிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பின்னை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ எலாஸ்டிக்கும் கிளாத்தும் சேர்த்து பின் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய சுருக்கு வந்து ஒரு சைடில் இருக்குது. அதை ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது மாதிரி சுருக்கை வந்து நம்ம எடுத்து விடணும். ஸோ எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கும் கிளாத்தும் சேர்த்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஏன்னா இதில் நம்ம எலாஸ்டிக் இருக்கிறதுனாலக்கு எலாஸ்டிக் உள்ளாடி போயிடக்கூடாது. அதனால் அதில் போட்ட தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கும் கிளாத்தும் சேர்த்து இதுலேயும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து தையல் போடும்போது எலாஸ்டிக்லேயும் கிளாத்லேயும் தையல் விழணும். ஸோ அப்போ தான் வந்து எலாஸ்டிக் உள்ளாடி போகாது. அதனால் இதில் தையல் போடும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து நம்ம தையல் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதை மெஷர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வந்து 12 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்தோம். அதே சைஸில் வந்து இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மெஷர்மெண்ட் வந்து இதில் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த எலாஸ்டிக்கு மேலே இனியும் வந்து 2 தையல் வந்து போடணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டராக பார்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. இதில் நீங்கள் சென்டராக தையல் போடும்போது எலாஸ்டிக்கை இழுத்தெல்லாம் வந்து நம்ம தையல் போட தேவையில்லை. நார்மலாக நம்ம எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தையல் வந்து எலாஸ்டிக்கில் இருக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸோ தையல் போட்டு எடுத்துடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கு பிறகு இப்போ பேக்கில் தான் வந்து சென்டராக பார்த்து தையல் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு ஓரத்துலேயும் நான் தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிப்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து சென்டராக பார்த்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம நெக்கோட வித் வந்து ஒரு 3 இன்ச் அல்லது 2.5 இன்ச் சைஸ் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2.5 இன்ச் சைஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது சென்டரில் இருந்து லெஃப்ட் சைடு ஒரு 2.5 இன்ச்சும் ரைட் சைடும் ஒரு 2.5 இன்ச் சைஸில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்டில் மார்க் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரிப்பை எடுத்துடுங்க. ஸ்ட்ரிப்லையும் வந்து ஃப்ரண்டில் வந்து 1 இன்ச்சும் கீழே வந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மார்க் பண்ணி இருக்கிறத நம்ம ஃப்ரெண்டோட எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணியிருந்தோம். அந்த மார்க்கிங்கில் இந்த 1 இன்ச்சில் நம்ம ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த லைனை கரெக்டாக அதில் வைங்க. வச்சு இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தையல் போட்டு எடுக்கணும். இந்த ஸ்டிப்பு ஜாயின் பண்ணும்போது இதில் பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக இதில் தையல் போடும்போது நீங்கள் ஸ்ட்ராங்கான தையல் போட்டு தான் நம்ம எடுக்கணும். இதில் போடுற தையல் வந்து இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டிருந்தோம். அந்த தையலுக்கு மேலே தான் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ அந்த போட்டிருக்க தையலுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதில் போடுற தையல் வந்து நம்ம போட்டிருக்க தையலுக்கு மேலே போட்டு எடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பை வந்து நான் ஜாயின் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்னொரு சைடில் இருக்கிறதையும் நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் தான் கரெக்டாக நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியுது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நம்ம கட் பண்ணாமல் ஃபுல் ஸ்ட்ரிப்பு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எலாஸ்டிக் அந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் இழுத்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து எலாஸ்டிக்காக தையல் போடும்போது அந்த ஸ்ட்ரிப்பில் அந்த எண்டில் வந்து லைட்டாக சுருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிப்பில் லைட்டாக சுருக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணாமல் அந்த ஃபுல் சுருக்கும் எனக்கு அதாவது ஸ்ட்ரிப்பில் எனக்கு சுருக்கு வேணுறதுக்காக எலாஸ்டிக்காக நான் இழுத்து தான் வந்து நான் இதில் தையல் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலே வந்து சுருக்கு வேணும் அப்படின்னா எலாஸ்டிக்காக லைட்டாக இழுத்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்டில் மட்டும் எலாஸ்டிக் வச்சு ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அது எப்படின்னா ஃப்ரண்டில் மட்டும்தான் உங்களுக்கு எலாஸ்டிக் வரும். பேக் வந்து நார்மல் கட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வந்து மாடல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த நைட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே எலாஸ்டிக் உள்ள நைட்டி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 2 சைடு ஷோல்டர்லேயும் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இனி ஒரு சைட்லேயும் நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துடுங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி அதில் வச்சு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக லெவலாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தைக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிப்பு வந்து ஆப்செட்டாக வந்துடக்கூடாது. ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தான் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து அந்த ஸ்ட்ரிப் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்ட்ரிப்போட சென்டர் பார்த்து ஒரு சின்னதாக நாச் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நாச் வந்து 2 சைட்லேயுமே வந்து நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் நாச் போட்டதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் நம்ம சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டிருப்போம். அந்த நாச்சும் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த நாச் ரெண்டுமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது வந்து இப்போ நான் சென்டரில் இருந்து தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டரில் இருந்தும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்டார்டிங்கில் இருந்தும் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க. பட் நம்ம சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணும்போது 2 சைடுமே வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டான லெவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்லீவ் ஜாஸ்தியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சென்டரில் இருந்து தான் எப்போவுமே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவில் நான் செகண்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃபாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு திருப்பி ஒருக்கா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒருக்கா தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்லீவும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால இப்போ வந்து சைடு ஓரத்தையும் நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதை திருப்பிட்டு இப்போ ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம்.
ஸோ நீங்கள் ஓரத்தில் தையல் போடும்போது 2 தையல் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நைட்டி வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 தையலாவது வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சு மட்டுமே விட்டால் போதும். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது நைட்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விட்டோம் அப்படின்னா நைட்டி போடும்போது தூக்குனால இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சு மட்டும் விட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போது திருப்பிக்கிட்டு இனி திருப்பியும் வந்து ஒரு தையல் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு இப்போ இனி ஒரு சைட்லேயும் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இனி ஒரு சைட்லேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ நைட்டியோட பாட்டத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நைட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து எலாஸ்டிக் நைட்டி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ மார்க்கிங் அண்டு கட்டிங் வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் நைட்டி எப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டியோட பாட்டத்தையும் டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நைட்டி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த நைட்டியோட சென்டரில் உங்களுக்கு பவு மாதிரி வேணும் அப்படின்னா பவு வந்து ரெடி பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பட்டன் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பட்டன் கூட நீங்கள் வச்சிட்டாலும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த நைட்டியோட ஃபைனல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து எலாஸ்டிக் நைட்டி வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸ் வந்து எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வர வீடியோக்கெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.